என்டர்டெயின்மெண்ட்க்கு டிவி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி நம்ம காதில் வச்சு கேட்கறதுக்கு ஹெட்ஃபோனு அதில் சொருவி கேட்கணும். அதை மாதிரி வந்து ஒரு சின்ன பில்லோ ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து முதுகில் சாஞ்சி வச்சுக்க இல்லை கைப்பக்கம் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிளாங்கெட்டு பெட்ஷீட் ஒன்று கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே வந்து செம்மையாக வந்து ஏசி ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம ஏற்ற மாதிரி அது மேலே அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று ஒரு கவரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது உள்ளே திறந்து பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. இது பாருங்கள், கவரில் வந்து ஒரு ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சிலர் நைட்டு பல் விளக்கம், காலையில் பல் விளக்கம். அப்புறம் காதில் வந்து சொருவத்துக்கு ஏரு பட்ஸு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, சத்தம் கேட்காம இருக்க. அப்புறம் கண்ணில் போடுறதுக்கு வந்து ஐ மாஸ்க்கு, நம்ம வெளிச்சம் படாமல் படுத்துக்கிறதுக்கு. அது மாதிரி குளிருக்கு சாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, உள்ளன் சாக்ஸு. செல்ஃபோன் சார்ஜர் இருந்தது, ஆனால் யாருக்குமே அங்கே வேலை செய்யலை. இது வந்து ஹெட்ஃபோனு, நம்ம டிவியில் படம் பார்க்குறதுக்கு அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து தமிழ் மூவி வராது, இங்கிலீஷு அதுக்கப்புறம் ஹிந்தி மூவி தான் வரும். நான் வந்து ஹிந்தி மூவி பார்த்துக்கிட்டேன், இங்கிலீஷ் மூவி பார்த்தேன். அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம சாப்பிட்றதுக்கு ட்ரே மாதிரி இருக்குது. இது மாதிரி கிளாஸ் வைக்கிறதுக்கு, நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் மூடி தான் இருக்கணும், வேணும்னா மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம உட்கார்ற சீட்டு கைப்பிடியிலேயே பாருங்கள் சின்ன சுவிட்ச் இருக்குது. அதை அழுத்தினீங்கன்னா நம்ம வந்து சாஞ்ச மாதிரி படுத்துக்கலாம். அதையே திருப்பி அழுத்தினா நிமிர்ந்த மாதிரி மாற்றிக்கலாம் நமக்கு. அதுங்க மாதிரி இந்த டிவி ஸ்க்ரீனுக்கு கீழேயே வந்து வாட்டர் பாட்டில், செல்ஃபோன் வச்சுக்கலாம். ஆனால் மறக்காமல் அதெல்லாம் எடுத்துக்கணும். சார்ஜ் போட்டோன்னா சொருவலாம், ஆனால் சார்ஜர் தான் இங்கே வேலை செய்யலை. அது மாதிரி ஃப்ரெஷ்ஷிங் டவல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பாத்ரூமில் உள்ளே யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க மேலே வந்து ரெட் லைட் எரிஞ்சால் உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம், க்ரீன்னா யாரும் இல்லைன்னு அர்த்தம். நடுவில் இங்கே ப்ரெஸ்ஸுன்னு போட்டிருக்க இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிடில் அப்படியே பிளந்து ஓப்பன் ஆகும். உள்ளே வந்து சின்ன டாய்லெட்டு தான் இருக்குது பாருங்கள். நீங்கள் உள்ளே வந்த உடனே இந்த லாக்குன்ற பாருங்கள், லாக் பண்ணிடணும். லாக் பண்ணோன்னா லைட் எரியும். அந்த லைட் எரிஞ்சால் தான் லாக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா யாராவது உள்ளே வந்துடுவாங்க. கண்டிப்பாக லாக் பண்ணிடணும், அதனால் லாக் பண்ணிவிடுங்க. அதுமாதிரி வெளியே போகும்போது அந்த பட்டனை, அந்த இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ரெண்டாக பொழுது உள்ளே போயிடலாம். அது மாதிரி சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அப்படி பிடிச்சா கூட இந்த ட்ரேயில் தட்டி அந்த சிகரெட் ஆஷ் எல்லாம் உள்ளே தட்டணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மாதிரி இங்கே பாருங்கள் டாய்லெட் இருக்குது. இங்கே வந்து ஹேண்ட் ஷவர்லாம் கிடையாது, எல்லாமே தொடச்சி தான் போடுவாங்க. இங்கே கீழே வந்து டிஷ்யூ இருக்குது, டாய்லெட் டிஷ்யூ. டாய்லெட் டிஷ்யூ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் போனால் கூட தொடச்சிட்டு உள்ளே போடலாம். அது மாதிரி தொடச்சிட்டு அங்கே பட்டன் இருக்குது பார்த்தீங்க, ப்ரெஸ் பட்டன், அதை கூட வந்து டாய்லெட் டிஷ்யூலேயே டச் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் டச் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், சின்ன டிஷ்யூ வச்சுட்டு எப்படி அது ஃபோர்ஸாக சவுண்டாக உள்ள அடிச்சுக்கிட்டு போகுதுன்னு பாருங்களேன். தண்ணி எப்போவுமே தேங்கி இருக்காது, ட்ரையாகவே இருக்கும் பாருங்கள். அப்படி பண்ண அழுத்தமா உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா பேப்பரு. அதுக்கப்புறம் இந்த ட்ராயரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன், ஏதோ க்ளவுஸ் மாதிரி ஏதோ இருந்தது, கவர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கீழே என்ன ட்ராயரில் இருக்கான்னு பார்த்தா டிஷ்யூ பேப்பர் இருந்தது, டிஷ்யூ பேப்பர். அதுக்கப்புறம் பார்த்தாச்சு இங்கே வந்து சோப் வாட்டர் இருக்குது. சோப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சோப் வரும். அப்புறம் கை இது பாருங்கள், இது பாருங்கள் மூடி தான் இருக்கும். மேல் பக்கம் அப்படி இழுத்திங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும் தண்ணி போகிறதுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கழுவுற தண்ணி கூட ரொம்ப கம்மியாக குட்டியாக தான் வரும், கொஞ்சமாக தான் தண்ணி வரும். நீங்கள் அப்படி நீங்கள் டாய்லெட் போயிட்டு நீங்கள் கழுவணும்னு நினச்சிங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் தண்ணி நினச்சி கூட ஈரம் பண்ணி கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் கழுவிக்கலாம். இங்கே வந்து டிஷ்யூ பேப்பர் தான் இருக்குது கை துடைக்க. இன்னொன்று அந்த பக்கம் ஒன்று இருக்கும் பாருங்கள். இதை வந்து எடுத்ததுக்கப்புறம் டாய்லெட்டில் போடக்கூடாது இந்த டிஷ்யூவை. இது வந்து கொஞ்சம் திக்கு டிஷ்யூனால இது வந்து புஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த பேப்பரை போட்டுடணும், உள்ளே திணிச்சு விட்டுறணும், அது போயிடும். கை அப்புறம் கழுவிக்கலாம். இது தொட்டதுனால ஒரு ஒரு பாத்ரூம்லேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனால் ஆர்டினரி எல்லாமே ஒன்றா தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் இங்கே மேலே கூட டிஷ்யூ இருப்பாங்க, சாஃப்ட் டிஷ்யூ. இது வந்து ஃபேஸ் டிஷ்யூ. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். முகத்தை கழுவுறதுக்கு கூட தண்ணி இது பண்ணிட்டு கூட இது வந்து மூஞ்சி வந்து நல்லா தொடச்சிக்கலாம், தொடச்சிட்டு உள்ளே போட்டுடலாம். அது மாதிரி பாப்பாவுக்கு பாருங்கள், டைப்பர் மாற்றுறதுக்கு உள்ளே இருக்குது, டாய்லெட்டுக்கு மேலே வரும். அதை எடுத்தோடனே படுக்க போட்டுட்டு டைப்பரை மாற்றிட்டு திருப்பியும் தள்ளினீங்கன்னா கிளிக் பண்ணி புஷ் பண்ணாவே போதும், அது கிளிக்குன்னு சவுண்டு வந்துடும். மேலே ஏசி அந்த மாதிரி லைட்டு அதான் இருக்குது. திருப்பி நம்ம வெளியே போகிறதுக்கு முன்னாடி டிஷ்யூ 2 எடுத்துக்கலாம். சாஃப்டாக நல்லா இருக்குது. திருப்பி வந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் போகணும், அப்படிலாம் ஓப்பன் ஆகாது. அதனால் ஓப்பன்னொன்னே லைட் ஆஃப் ஆகிடுது பாருங்கள். இதை புஷ் பண்ணிங்கன்னாவே கதவு வந்து 2 அப்படியே பொழக்கும் பாருங்கள். அது போனீங்கன்னா பாருங்கள், இங்கே தான் வந்து கிச்சன். டீ காஃபிலாம் குடிச்சிக்கலாம். நம்ம கேட்டாவே அவங்க வந்து போட்டு கொடுத்துருவாங்க பாருங்கள். எல்லாருமே வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இது வந்து பெரிய ஃப்ளைட்டு இது. ஸ்நாக்ஸ் பாருங்கள், சீ சால்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது பொட்டேட்டோன்னு நினைக்கிறேன். அதை வேறு வெட்டுருந்து. இது வந்து பாப்கார்னு. இது கொஞ்சம் சால்ட்டு போட்ட மாதிரி இருந்தது. இந்த பாப்கார்ன் இமாலயன் பாப்கார்னா. இது வந்து ஸ்வீட்டாக இருந்தது. இது நல்லா இருந்தது. கேரமீன் பாப்கார்ன் நாங்கள் நல்லா இனிப்பாக மொறுன்னு இருந்தது. இது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து ஹாட் ஸ்வீட்டுன்னு போட்டிருந்தாங்க. இது வந்து கார்ன் மாதிரி தான் இருந்தது இது, இந்த இதுவும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நிறைய அங்கே அடுக்கி வச்சுருக்கோம், எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது வந்து கிட்கேட் சாக்லேட்டு. இது ஒரு 4 எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம எனர்ஜியாக சாப்பிட்டுக்கலாம் அப்பப்போ. நீங்கள் எவ்வளோ நாளும் ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து சாப்பிட்லாம். ஃப்ளைட்டில் போனால் அப்படியே பூ மாதிரி போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ பாருங்கள் ஃப்ளைட் எப்படி ஆடுதுன்ட்டு. மேகம்லாம் நிறையா வந்ததுன்னா ரொம்ப ஆட்டம் கொடுக்கும். ஏதோ மாட்டு வண்டி கட்டை வண்டியில் போகிற லெவலில் ஆடும். அப்போ அந்த நேரம் என்ன பண்ணுவாங்க, மேல் பக்கம் வந்து போட்டுடுவாங்க, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் எல்லாரும் உடனே சீட் பெல்ட் போட்டுக்கணும். அந்த நேரம் பாத்ரூம்லாம் கூட எழுந்து போகக்கூடாது, சீட் பெல்ட் போட்டிருக்க நேரம் எல்லாம் உட்காந்துக்கணும். அது மாதிரி கிரிப்பில் குழந்தை படுத்திருந்தா கூட உடனே தூக்கி உட்கார சொல்லுவாங்க. நமக்கு முன்னாடி இருக்க டிவி ஸ்க்ரீன்லேயே நம்ம எவ்வளோ ஹைட்டு பறக்கிறோம், இறங்குறதுக்கு பாருங்கள் 2 hours 52 minutes ஆகும்னு சொல்லி அதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள்.